ஒரு சில அறிவித்தல்களை நான் சொல்ல விருப்பப்படுகிறேன். ඒකට ප්‍රථමව මම දැනුම් දීම් කිහිපයක් දෙන්න යනවා. முக்கியமான ஒரு தீர்க்க தரிசன வார்த்தை உங்களை நான் கொடுக்க பிரியப்படுகிறேன். ඊට විශේෂ ප්‍රපෝයතමය වචනයක් ඔබට දෙන්න යනවා. ஏனென்றால் இன்றைய நாளுக்கு பிறகு எனக்கு உங்களோட நேரடியாக பேசுவதற்கு இந்த அனௌன்ஸ்மெண்ட் எல்லாம் கொடுப்பதற்கு ஒரு தருணம் நல்ல தருணம் கிடைக்காது. අද මට ඔබට මේ විදිහට සම්මුඛ වෙලා ඔබට මේ දැනුම් දෙන්න මට දවසක් නැහැ. மே மாதம் 14ஆம் தேதி வியாழக்கிழமை அதிகாலை 4 மணிக்கு நம்முடைய 10 days in upper room மேல் வீட்டறையில் 10 நாட்கள் என்கிறதான விசேஷித்த அந்த தீர்க்க தரிசன ஒன்று கூடல் நடைபெறுகிறது. මයි 14 අපර් රූම් ඒ කියන්නේ ඉහළ කාමරයේ කියනා වූ විශේෂ දවස් වල කරන්නා වූ අධිකාලයේ යාඥාව පටන් ගන්නට යනවා. முதன் முறையாக கொரோனா நாட்களில் கர்த்தர் எனக்கு சொன்னாரு, நீ ஆன்லைன்ல கேம்ப் நீ செய்ய வேண்டும், ஆன்லைன் வழியாக கேம்ப் செய்ய வேண்டும் என்று சொல்லி ஆரம்பிக்கப்பட்டதுதான் இந்த ஆன்லைன் 5 wings prophetic ஆன்லைன் கேம்பாக முதன்முறையாக ஆரம்பிக்கப்பட்டது. කොරෝනා කාලේ උන්වහන්සේ මට මඟ පෙන්වූ ආකාරයට ඔන්ලයින් හරහා මේ කැම්ප් එකක් 5 wings වල කරන්නට කියලා එහිදී තමයි මම මේ ප්‍රථම පටන් ගත්තේ. அன்றிலிருந்து இன்றைக்கு வரைக்கும் ஆன்லைன் மூலமாக நாம் மீட்டிங் செய்து கொண்டிருக்கிறோம். එදා පටන් අද දක්වා අපි ඔන්ලයින් හරහා මේ රැස්වීම කරනවා. ஒரு சில குறிப்பிட்ட ஆண்டுகள் நாம இணைந்து இந்திய தேசத்தில் இருக்கிறதான ஒரு ஊழியத்தோடு இணைந்து நம்ம செய்து கொண்டிருந்தோம். අපි කිහිප කාලයක් ඉන්දියාවේ තියෙන සේවයක් හා එක්ව බැඳී කරගෙන හිටියා. அதுக்கு முன்பதாக பல ஆண்டுகளா ஆன்லைனா நான் செய்து கொண்டிருந்தேன். ඒකට ප්‍රථම මම ගොඩක් කාලයක් ඔන්ලයින් හරහා මේ රැස්වීම සිදු කරා. 5 wings ஆன்லைன் கேம்ப் சைட் என்று சொல்லி தான் நான் அதை நடத்தி கொண்டிருந்தேன். මම ඒ සිදු කරේ 5 wings online camp කියා. அதிலிருந்து நிறைய வாலிபர்கள் எழும்பினார்கள். ඒකෙන් බොහෝ යෞවනයන් නැගිටිනා. அதிலிருந்து கர்த்தர் அபிஷேகத்தை ஆன்லைன் மூலமாவே கர்த்தர் கொடுக்க ஆரம்பித்தார், கட்டவிழ்க்க ஆரம்பித்தார். උන්වහන්සේගේ ආලේප උන්වහන්සේ ඔන්ලයින් හරහාම මුදා හැරියා. அநேகர் தலைவர்களாக உருவாக ஆரம்பித்தார்கள். බොහෝ දෙනා නායකයන් ලෙස නිර්මාණය වුණා. அப்படி கலந்து கொண்ட நிறைய பேர் இன்றைக்கு நம்மளோட இருக்கிறாங்க. එහෙම සහභාගී වුණ බොහෝ දෙනා අදටත් අප සමග සිටිනවා. அப்படி படிப்படியாக இந்த ஆன்லைன் மூலமாக ஆரம்பிக்கப்பட்ட ஊழியத்தை தான் கர்த்தர் இப்பொழுது விஸ்தாரமாக்கி வைத்திருக்கிறார். එහෙම ටිකෙන් ටික අපිට ඔන්ලයින් හරහා සම්බන්ධ වෙච්ච අය තමයි අද මෙතන සිටින්නේ. அப்படி ஆன்லைன் மூலமா ஆரம்பிக்கப்பட்டதான் அந்த கூடுகைகளை நாங்க இலங்கை தேசத்துல இருக்கிறவங்கள ஒரு இடத்துல கூட்டி கேம்பாக, பிசிக்கல் கேம்பாக, நேரடியான கூட்டங்களாக செய்ய ஆரம்பித்தோம். අපි ඔන්ලයින් හරහා සම්බන්ධ වෙච්ච අයව අපි එක ස්ථානයකට එන්න කියා අපි සම්මුඛව අපි රැස්වීමක් කරා. அப்படிப்பட்ட ஒரு கூடுகை தான் கர்த்தர் மறுபடியுமாய் செய்ய சொல்லியிருக்கிறார். ஆன்லைன் ஒரு கேம்பாக 10 நாட்களுக்கு அதிகாலையில கர்த்தர் செய்ய சொல்லியிருக்கிறார். එවැනිම රැස්වීමක් තමයි දවස් 10කට පාන්දර උදෑසනම කරන්ට කියලා උන්වහන්සේ මඟ පෙන්වුවේ. ஒரு கேம்பாக நடைபெறும் போது கர்த்தர் எனக்கு கொடுத்த முதலாவது கட்டளை என்னன்னா, இது அதிகாலையிலே தான் நீ செய்ய வேண்டும் என்று சொல்லி. මේක කැම්ප් එකක් ලෙස මම කරන්ට යද්දී දෙවියන් වහන්සේ දුන්න මඟ පෙන්වීම නම් මේ ඔබ උදෑසන පාන්දරම කළ යුතුයි කියා. 5 வருடங்களுக்கு முன்பதாக இதை நான் ஆரம்பிக்கும் போது ஆண்டவரை பார்த்து நான் சொன்னேன், ஆண்டவரே அதிகாலையில, அதுவும் 5 மணி 6 மணிக்கெல்லாம் கிடையாது, அதிகாலை 3 மணிக்கு கர்த்தர் சொன்னது முதலாவது கேம்ப் நம்ம செஞ்சது அதிகாலை 3 மணிக்கு செய்யணும் சொல்லும் போது, என்ன ஆண்டவர் அதிகாலை 3 மணிக்கு யார் ஆண்டவரை வருவான்னு சொல்லி ஆண்டவரோடு பேச ஆரம்பித்தேன். දෙවියන් වහන්සේ මේක ප්‍රථම මට කියද්දී උන්වහන්සේ 5ට 4ට කරන්න කිව්වේ නෑ 3ට කරන්න කිව්වේ. එතකොට මං ඇහුවා 3ට කවුද ස්වාමිනේ මේ වෙලාවට එන්නේ කියා. 2:45 எழும்பி எல்லாத்தையும் ஆயத்தப்படுத்தி இதே ஜூம் வழியாக பல ஆண்டுகள் முன்பதாக ஜூம்ல தான் நான் செய்தேன். நீங்க சொன்னா எத்தனை பேர் நம்புறீங்களோ தெரியல, என்னோடு சம்பந்தப்படாத, நான் யார் என்றே அறியாத, கொரோனா சீசன்ல யாருமே வெளியே வர முடியாத காலத்துல 40 வாலிபர்களை கர்த்தர் அந்த ஆன்லைன் மீட்டிங்ல அதிகாலையில தொடர்ச்சியாக கூட்டினார். ඒ දවස්වල ඔබ කිව්වොත් විශ්වාස කරයිද දන්නේ නැහැ. හරියට 2:45ට ඕන් ඒ රැස්වීමට සහභාගී වෙලා මා කවුද කියලා දන්නේ නැති යෞවනයන් 40 දෙනෙක් එදා ඒ රැස්වීමට සහභාගී වුණා. அதுல கர்த்தர் அவர்களை அபிஷேகம் பண்ணினார். நிறைய பேர் இன்றைக்கு திருச்சபைகளை பயன்படுத்தப்படுகிறார்கள், அபிஷேகத்தை பெற்றிருக்கிறார்கள். அநேகர் இன்றைக்கு நம்மோடு தொடர்புலையும் இருக்கிறாங்க. එදා රැස්වීමට ඔන්ලයින් හා සහභාගී සියලු දෙනා විශේෂ ලෙස උන්වහන්සේට සේවය කරන බොහෝ සභාවල අදටත් අප සමග එක්ව සිටිනවා. அப்படிப்பட்ட ஒரு கூடுகை தான் கர்த்தர் மறுபடியுமாக இந்த விசேஷித்த அடுத்த கட்ட தலைவர்களை உருவாக்க வேண்டும் என்று சொல்லி கர்த்தர் இந்த மே மாதம் 14ஆம் தேதி அதிகாலை 4 மணிக்கு இதை ஆரம்பிக்கும்படி சொல்லி இருக்கிறார். ඒ ආකාරයේ නායකයන්ව ඊළඟ අධීරයට වර්ධනය කරන්න තමයි උන්වහන්සේ මේ දවස් 10ක මයි 14 පටන් මේ රැස්වීම සූදානම් කරන්නට කිව්වේ. அதுல நான் பேச வேண்டிய மிக முக்கியமான ஒரு சில சப்ஜெக்டை குறித்து நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். මම එහිදී කතා කරන්න යන මාතෘකා කීපයක් ගැන ඔබට කියන්න நம்முடைய කැමතියි. கிறிஸ்தவ வாழ்க்கையில நாம் அறிந்து கொள்ள வேண்டிய மிக முக்கியமான அடிப்படையான சத்தியங்கள்ல ஒன்று, අපේ ක්‍රිස්තියානි ජීවිතය අපි දැනගත යුතු වැදගත්ම සත්‍යතාවයන්ගෙන් එකක් ரிடெம்ஷன் ஒர்க், மீட்பின் திட்டம்.
ගැලවීමේ ක්‍රියාව மீட்பின் திட்டம். මිදීමේ ක්‍රියාව இயேசு சுவாமி சிலுவைக்கு போயிட்டு அங்க என்ன ஆக்சுவலா நடந்துச்சு? උන්වහන්සේ කුරුසයට ගිහින් එදා එතන මොකද කළේ? இழந்து போனதை தேடவும் ரட்சிக்கவும் வந்தேன் என்று சொல்லியும் இன்னும் நமக்கு நிறைய பேரோட வாழ்க்கையில விடுதலை இல்லாம இருக்கிறதே. அப்போ உண்மையாக அங்க நடந்தது என்ன? அது நம்ம வாழ்க்கையில உண்மையாக நம்ம வாழ்க்கையில நம்ம அதை உட்படுத்தி இருக்கிறோமா? அது தாக்கம் செலுத்துகிறதா? தாக்கம் செலுத்தாம இருக்கிறது காரணம் என்ற மிக முக்கியமான அடிப்படையான ஒரு மிக வல்லமையான ஒரு சத்தியத்தை குறித்து நான் பேச போகிறேன். අපේ ජීවිතේ උන්වහන්සේගේ කුරුසිය කරාව ක්‍රියාව අපේ ජීවිතේ ක්‍රියා කරනවද? ඒක ක්‍රියා කරන්නේ නැත්තේ ඇයි? ඒක ගොඩක් ගැඹුරෙන් මේ මිදීමේ ක්‍රියාව ගැන මම කතා කරන්න යනවා. அதே போல அதுக்கு தொடர்ச்சியாக நியூ கிரியேஷன் ரியாலிட்டி, ஒரு புதிய ஒரு சிருஷ்டியினுடைய யதார்த்தங்கள் என்ன? நாம கிறிஸ்துவுக்குள்ள வந்துட்டோம்னா புது சிருஷ்டியா இருக்கிறோம். அந்த புது சிருஷ்டியா இருக்கிறதுனுடைய ஆசீர்வாதங்கள் யதார்த்தம் என்ன என்பதை குறித்து நம்ம பார்க்க போகிறோம். ඒ වගේම මම කතා කරන්න කැමති වෙනවා අලුත් මැවීමේ යථාර්ථය ගැන. අපි අලුත් මැවීමක් ලෙස ක්‍රිස්තුස් තුළට ආවම එහි තියෙන යථාර්ථය ගැන මම කතා කරන්න කැමති அதே වෙනවා. நேரத்துல கிறிஸ்துவுக்குள்ள நமக்கு இருக்கிற ஆசீர்வாதங்கள் என்ன என்பதை பார்க்க போகிறோம். ඒ වගේම ක්‍රිස්තුස් වහන්සේ තුළ අපට ඇති ආශිර්වාදයන් ගැන අපි කතා கிறிஸ்துவுக்குள் කරනවා. நம்ம யாரா இருக்கிறோம் என்பதை குறித்து பார்க்க போகிறோம். ක්‍රිස්තුස් වහන්සේ තුළ අපි කවුරුන් ලෙසද සිටිනේ කියා අපි බලන්න යනවා. நமக்குள்ள இருக்கிற ஆவி, ஆத்துமா, சரீரத்தை குறித்து நம்ம அறிந்து கொள்ள போகிறோம். අප තුළ ඇති ආත්මය, ශරීරය, ප්‍රාණය ගැන අපි දැනගන්න යනවා. born again, மறுபடி பிறத்தல், இதை குறித்து நாம பார்க்க போகிறோம். නැවත ඉපදීම ගැන අපි ඉගෙන ගන්න நாம் යනවා. பேசுற இந்த எல்லா காரியமே ஒன்றோடு ஒன்று சம்பந்தப்பட்டபடினால இது ஒரு பெரிய ஒரு டாக்டரின், ஒரு உபதேசம். இதுங்கள லைஃபை ட்ரெமெண்டஸா சேஞ்ச் பண்ணுன்றதுல எந்த சந்தேகமே கிடையாது. මේ මාතෘකා එකින් එකට සම්බන්ධ නිසා මේක ඉතා විශාල ඉගැන්වීමක් මේ ඔබේ ජීවිතේ වෙනස් කරන එක නිසායි. கர்த்தருக்கு சித்தமாக இருந்தா இதே போல லைவ்ல நான் உங்களோட பேச போகிறேன் அதிகாலையில. ස්වාමීන් වහන්සේ කැමති නම් මේ ආකාරයෙන් ලයිව් එකෙන් ඔබට කතා කරනවා උදෑසන. அதிகாலை நல்ல ஒரு பிரைஸ் அண்ட் வர்ஷிப்போடு கூட கர்த்தருடைய வார்த்தையை உங்களுக்கு நான் பேச போகிறேன். පාන්දර ඉතා හොඳ නමස්කාරයත් සමග වචනේ බෙදා ගන්නට යනවා. இதற்கான ஒரு ஆயத்த கூடுகை 13ஆம் தேதி மாலை 7 மணிக்கு நடைபெற போகிறது. මේක සඳහා සූදානම් වීමේ රැස්වීමක් 13 වෙනිදා සිදු වෙන්න යනවා. 13ஆம் தேதி புதன்கிழமை மாலை 7 மணிக்கு எங்களுடைய உமன்ஸ் கேதரிங்க கொஞ்சம் ஒத்தி வச்சுட்டு அந்த டைம்ல உங்களோடு எப்படி இதுக்கு ஆயத்தமாகணும், எப்படி வரணும், கர்த்தர் இதுல என்ன செய்ய போகிறன்ற ஒரு தீர்க்க தரிசன ஒரு ஆயத்த கூடுகையை நாம ஒழுங்குபடுத்தி இருக்கிறோம். අපි දැන් මේක සඳහා බදාදා දින අපි මේකට සූදානම් කිරීමක් ඔබ කෙසේද එන්න ඕනේ කියා අපි කරන්න යනවා. அதுல தான் உங்களுக்கு நான் சொல்ல போகிறேன் எண்ணத்தை குறித்து, நீங்க எப்படி ஆயத்தப்படணும், அதுல இந்த 10 டேஸ்ல கர்த்தர் என்ன செய்ய விரும்புகிறாரு, இப்படி என்ற ஒரு பொதுவான ஒரு சில காரியங்களை நான் பேச போகிறேன். මම ඉතින් කතා කරන්න යනවා මේ දවස් 10 කුමක්ද කළ යුත්තේ, මොන වගේ දේවල්ද කරන්න යන්නේ, ඒ දේ ගැන මම කතා කරන්න යනවා. ஏன்னா அந்த 10 நாட்கள்ல நான் விசேஷமா அந்த உபதேசத்தை குறித்து சத்தியத்தை நான் உங்களுக்கு பேசணுன்றதுக்காக ஆரம்ப நாட்களில் பொதுவான ஒரு சில தகவல்களை, அனௌன்ஸ்மெண்ட்டை எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்கிறதான ஒரு சில காரியங்கள் உங்கள் மத்தியில் நான் பேச போகிறேன். මම මේ දවස් 10 ඇතුළත කරන්න යන මාතෘකා ගැන ඒක සූදානමක් ගැන ඔබට කතා කරන්න යනවා. ஆகவே 13ஆம் தேதி மாலை 7 மணிக்கு ரெஜிஸ்டர் பண்ண அத்தனை பேருமே கலந்து கொள்ளும்படி அன்போடு கூட கேட்டுக்கொள்கிறேன். නිසා බදාදා දින සවස 7ට රෙජිස්ටර් වුණ සියලු දෙනා කරුණාවෙන් රැස්වෙන ලෙස ඉල්ලා நீங்க සිටිනවා. இன்னும் இதுல ரெஜிஸ்டர் ஆகவில்லை என்று சொன்னால் உங்களுடைய பெயர், உங்களுடைய இடம், உங்களுடைய மொபைல் போன் நம்பர், அடுத்து உங்களுடைய இமெயில் ஐடி, உங்களுடைய வயதோடு கூட எங்களுடைய அஃபிஷியல் நம்பருக்கு, திரையில காண்கிற அஃபிஷியல் நம்பருக்கு நீங்க அனுப்புனா ரெஜிஸ்டர் பண்ணிட்டு உங்களுக்கு ஒரு நோட் வரும், நீங்க ரெஜிஸ்டர் பண்ணியிருக்கிறீங்க என்று சொல்லி. ඔබ තාමත් රෙජිස්ටර් වෙලා නැත්නම් අපේ මේ තිරයේ දකින්නව මේ නම්බර එකට ඔබේ නම, ලිපිනය, ඔබේ ඊමේල් ඇඩ්‍රස් එක, දුරකථනය සහ වයස ලියා එවන්න. එසේ ඔබ එව්වට පස්සේ ඔබට ඔබ රෙජිස්ටර් වුණා කියන එක සහතික මෙසේජ් එකක් එයි. ஏனடா இது நம்ம யூடியூப்ல நம்ம லைவ் கொடுக்க போகிறது கிடையாது. අපි මේක YouTube live දෙන්නේ නැහැ. இது வந்து டைரக்டாகவே இதுல அபிஷியலாக ரெஜிஸ்டர் பண்ணவங்க மாத்திரம் உள்ளே வந்து ஜூம் வழியாக நடைபெற போகிறது. මේක රෙජිස්ටර් වෙච්ච අය පමණක් Zoom මරා ඇවිත් බලන්න පුළුවන් රැස්වීමක්. நேரடியாக ஒரு மீட்டிங் நடந்தா எப்படி இருக்குமோ அதே வல்லமை, அதே பிரசன்னம், அதே அபிஷேகம், அதே அக்கினி நீங்க உணர்வீர்கள். අපි ශාරීරිකව රැස් වෙලා කොහොම හරි රැස්වීමක් කරනවාද ඒ ආලේපේ ඒ ගින්න ඒ ආකාරෙම තියෙන්න යනවා. அதே நேரத்துல வருகிற ஜூன் மாதம் ஒரு விசேஷித்த ஒரு மாதம் நம்முடைய ஊழியத்துக்கு. එන්නා වූ ජූන් මාසය අපේ සේවයට ඉතා වැදගත් දවසක්. ஏன் விசேஷித்தம் தெரியுமா? ඇයි විශේෂයි කියා දන්නවද? ஏன் விசேஷம் தெரியுமா? ඇයි විශේෂයි කියා அந்த දන්නවද? ஜூன் மாதத்துல தான் 5 Wings Prophetic Ministries ஆரம்பிக்கப்பட்டது. ඒ ජූන් මාසයේ තමයි අපේ 5 Wings Prophetic Ministry කියන සේවය පටන් ගත්තේ. ஜூன் மாதம் 4ஆம் தேதி தான், ஜூன் மாதம் 4ஆம் தேதி வந்தா எங்களுடைய 5 Wings Prophetic Ministryக்கு ஒரு ஆண்டு பூர்த்தி ஆகிறது.
මේ ජූන් මාසයේ 4 වෙනි දින අපිට අවුරුද්දක් සම්පූර්ණ වෙන්න යනවා. கிருபையாய் நடத்தி இந்த ஒரு வருடம் கொண்டு வந்த கர்த்தருக்கு அந்த ஒரு மாதத்தை அவருடைய பாதத்துல நம்ம செலவழிக்க போகிறோம். කරුණාවෙන් අප මඟ පෙන්වලා මේ අවුරුද්ද සම්පූර්ණ කරපු උන්වහන්සේට මේ මාසය අපි කැප කරන්න යනවා. கர்த்தருக்கு சித்தமா இருந்தா யூடியூப் வழியா நம்ம கொடுக்க போறோமா இல்லையா, ஆனா கர்த்தர் ஒரு வழிகாட்டலை கொடுத்திருக்கிறார் இந்த ஜூன் மாதத்துல உபவாசித்து ஜெபிக்க வேண்டும் என்று சொல்லி. උන්වහන්සේ මඟ පෙන්වීමක් දීලා තියෙනවා මේ උපවාසයේ සිට ආරක්ෂා කරන මේ ජූන් මාසයේ. அதிகாலையில மாலையில எப்படி நடைபெற போகிறது, எப்படி உபவாசம் பண்ண போகிறோம், இது எல்லாத்தையும் குறித்து வருகிற நாட்கள்ல உங்களுக்கு நான் தெளிவா நான் பேசுகிறேன். අපි උදේද කරන්නේ හවසද කරන්නේ කොහොමද උපවාස කරන්නේ මේ සම්බන්ධ කරුණු මම එන දවස්වල ඔබට කියන්නම්. இதை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு நான் ஒரு ஆலோசனை கொடுக்க விரும்புகிறேன். මේක අසා සිටින ප්‍රේමවන්ත දරුවන්ට මම එක අනුශාසනාවක් දෙන්න කැමතියි. இதுவரை நம்ம கடந்து வந்ததை விட இனி நம்ம கடக்க போகிற பாதை மிக முக்கியமான ஒரு பாதை. අපි දැන් ගෙවා ආපු කාලයට මාර්ගයට වඩා අපි ගෙවන්ට යන්නා වූ මාර්ගය ඉතා විශාලයි. ஒரு சில மேலான அந்தகார வல்லமையுடைய தாக்கங்களை போராட்டங்களை நாங்கள் அனுபவிக்க பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. ඉතා භයංකාර වූ විශාල වූ අන්ධකාර අශුද්ධ බලවේගයන් අපිට දකින්න වෙන්න පුළුවන්. அது உபவாசத்தினாலும் ஜெபத்தினாலும் யுத்தத்தினாலும் பிரைஸ் அண்ட் வர்ஷிப்பினாலும் தான் இதை மேற்கொள்ள முடியும் என்று கர்த்தர் காண்பித்திருக்கிறார். ස්වාමීන් වහන්සේ පෙන්වා තිබෙනවා මේ උපවාසයෙන් යාඥාවෙන් යුද්ධයක් සමග තමයි මේ අපිට මේ එළියට ගන්න පුළුවන් යුද්ධ කරන්න පුළුවන් කියලා. கடுமையான உபவாசத்தினாலும் ஜெபத்தினாலுமே ஒளிய ஒரு சில அந்தகார வல்லமைகள் நம்ம மேற்கொள்ள முடியாது. සමහර අශුද්ධ අන්ධකාර බලයන් බලවත් වූ උපවාසයෙන් යාඥාවෙන් මිස අපිට ජය ගන්නට බෑ. ஆகவே கர்த்தருடைய ஆலோசனையின்படி இந்த ஜூன் மாதம் முழுவதையும் நம்ம தேவ பாதத்துல உபவாசத்தோடு இருந்து நாம் நேரம் செலவழிக்க போகிறோம். ඒ ආකාරයට දෙවියන් වහන්සේගේ අනුශාසනාව පරිදි මේ ජූන් මාසයේ උන්වහන්සේගේ පාද පාමුල අපි ගත කරන්නට යනවා. ஆகவே get ready for the month of June. ඒ නිසා ජූන් මාසයේ සඳහා ඔබ සූදානම් වෙන්න. The month of June is prayer and fasting. මේ ජූන් මාසය යාක්ෂාව සහ උපවාසයේ මාසයයි. The month of fasting and prayer. උපවාසයේ මාසයයි යාඥාවේ මාසයයි. அதே நேரத்துல தலைவர்களாக இருக்கிற உங்களுக்கு ஒரு சீக்ரெட்டான ஒரு அறிவுறுத்தலை நான் கொடுக்க விரும்புகிறேன். ඒ වගේම නායකයන් වන ඔබට මම රහස් නිවේදනයකුත් ලබා දෙන්න යනවා. ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையிலையும் நள்ளிரவுல நாம தேவனுடைய பாதத்துல அந்நிய பாஷையிலையும் ஆராதனையில நம்ம தரித்திருக்க போகிறோம். අපි හැම සිකුරාදා දිනයකම රාත්‍රියේ අන්‍ය භාෂාවත් සමග අපි සහභාගී වෙලා යාක්ෂා කරන්න යනවා. என்னோட ஊழியத்துல இந்த கண்டி பகுதியில அருகாமையில இருக்கிறவங்க நேரடியாக இந்த இடத்துக்கு நீங்க வர முடியும். නුවර ප්‍රදේශයේ අපිට ආසන්නව සිටින අයට අපි මෙහෙට කෙලින්ම එන්න පුළුවන්. நல்லா ஓப்பனாக நாம தூரத்தில் இருக்கிறவங்க இதே மாதிரி நம்ம ஜூம்ல நம்ம லைவ் கொடுத்துட்டு ஓப்பனாக நாங்கள் ஃப்ரீயாக இருந்து கத்துற பிரைஸ் அண்ட் வர்ஷிப் அந்நிய பாஷையில் நம்ம பாடி ஒரு ஆவிக்குரிய ஒரு பரிமாணத்தில் கர்த்தர் நம்மளோட இடைப்படும்படியாக ஒரு காரியத்தை நம்ம செய்து கொண்டிருக்கிறோம். தொடர்ந்து அதை செய்ய போகிறோம். අපි මේ ආකාරයට සිකුරා දවසේ රැස් වෙලා ළඟ සිටින සට ඇවිල්ලා මේ ආකාරම රැස්වීමක් කරන්නට අපි සූදානම් කරමින් සිටිනවා. வெள்ளிக்கிழமைகள்ல இரவு 11 மணிக்கு நீங்க விருப்பமாக இருந்தால் கலந்து கொள்ள முடியும். ඔබ කැමති නම් සිකුරාදා රාත්‍රී 11ට මේ රැස්වීම සිදුවෙන්ට යනවා. கிட்டத்தட்ட ஒரு 2 மணித்தியாலங்கள் ஆராதனையும் அந்நிய பாஷையுமாக மாறி மாறி ஆவியானவர் நடத்துகிற விதமாய் நாம செய்து கொண்டிருக்கிறோம். අපි පැය දෙකක් උන්වහන්සේගේ මඟ පෙන්වීම අනුව අපි කරමින් සිටිනවා. அதுக்கு பிறகு நிறைய ஒரு ஆவிக்குரிய ஒரு பிரேக் த்ரூவை நாங்க காணக்கூடியதா இருக்கிறது. ඒකට පස්සේ හොඳ ආත්මික මේ මිදීමක් අපිට දැනගන්න இந்த පුළුවන්. மே மாதம் ஆரம்பத்துல இருந்து நம்ம தொடர்ச்சியாக அதை நம்ம செய்ய ஆரம்பித்திருக்கிறோம். අපි මේ මාසේ මුල පටන් මේක දිගටම කරන්න පටන් ගත්තා. ஒவ்வொரு நாளும் செய்ய ஆரம்பித்தோம். இப்போ கர்த்தருடைய ஆவியானபடி எல்லாரும் சேர்ந்து ஒரு நாள் தேவ சமூகத்துல கொடுப்பதற்காக நாம திட்டம் பண்ணி இருக்கிறோம். අපි හැමදිනෙම කරා නමුත් උන්වහන්සේගේ මඟ පෙන්වීම පරිදි එක දවසක් හැමෝම රැස් වී කරන්න යනවා. ஆகவே மே மாதம் 14ஆம் தேதி நடக்க போகிற அப்பர் ரூம் கர்த்தரோடு இருக்கிற அந்த விசேஷித்த அந்த 10 நாட்கள் அதுக்காக உங்களை டெடிகேட் பண்ணுங்க, ரெஜிஸ்டர் பண்ணுங்க, அதுக்கு ஆயத்தப்படுங்க. මේ 14 තිබෙනා වූ අපරුම් රැස්වීමට ඔබ සූදානම් වෙන්න යාඥා කරන්න සහ ඒ සඳහා රෙජිස්ටර් වෙන්න. அந்த 10 நாட்களும் தடையில்லாமல் நான் உங்க மத்தியில இருந்து நான் பேச வேணும். எனக்காக, என் குடும்பத்துக்காக, ஊழியத்தில் இருக்கிற ஒவ்வொருவருக்காக பின்பதாக ஒரு பெரிய டீம் பேக்ல வர்க் பண்றாங்க. அவங்க ஒவ்வொருவருக்காக ஜெபிக்கும்படி அன்போடு கூட நான் கேட்டுக்கொள்கிறேன். මම එදාට බාධාවක් නැතුව සිට යාඥා කළ යුතුයි, වචන දිය යුතුයි, මට මගේ පවුලට අපේ සේවයේ සිටින සියලු දෙනාටම යාඥා කරන මෙන් ඉල්ලා සිටිනවා. நம்முடைய ஊழியத்தில் இருக்கிற தலைவர் எல்லாரும் கட்டாயம் அதுல கலந்து கொள்வார்கள். අපේ යාඥාව තියෙන සියලු නායකයන් ඒට සහභාගී වෙනවා. மற்றும்படி நீங்க வெளியில இருக்கிறவங்க தயவு செய்து நீங்க கட்டாயம் ரெஜிஸ்டர் பண்ணாதான் உங்களை உள்ளே நாங்கள் அனுமதிக்க முடியும். ඔබ නායකයෙක් නොවේ නම් අනිවාර්යයෙන්ම ඔබ රෙජිස්ටර් විය යුතුයි. அதுக்காக நீங்க எந்த விதமான கட்டணமும் நீங்க செலுத்த வேண்டிய அவசியம் கிடையாது. ඔබ ඒකට කිසි මුදල්
මුදල් අය කරන්නේ නැහැ. அது ஃப்ரீயா தான் நடைபெறும். ඒ ෆ්‍රී එකේ සිදු වෙනවා. எங்களுக்குரிய தேவையை கத்தர் பார்த்துக் கொள்வாரு. අපේ අවශ්‍යතාවයන් උන්වහන්සේ බලාගයි. எங்களுடைய நோக்கம் ஒரு தீர்க்க தரிசன சந்ததியை உருவாக்க வேண்டும். අපේ එකම බලාපොරොත්තුව ප්‍රපේතමය වංශයක් ඇති කිරීමයි. இதுல எல்லாத்துலயும் கலந்து கொண்டு சரியாக நீங்க ஒழுக்கமான முறையில நீங்க 10 நாள் கலந்து கொள்ளும் போது உங்களுக்கு எங்களோட ஊழியத்தின் சார்பாக நாம சான்றிதழ்களை சர்டிபிகேட் நாம கொடுப்போம் உங்களுக்கு. ඔබ දවස් 10ම මේ ආකාරයෙන් හරියට සහභාගී වුණා නම් අපේ සේවයෙන් ඔබට සර්ටිෆිකේට් එකක් ලබා இந்த දෙනවා. மாதிரி 10 நாட்கள் 7 நாட்கள் 3 நாட்கள் என்று தொடர்ச்சியாக இப்படிப்பட்ட ஒரு பைபிள் ஸ்கூல் போல ஒரு சில தலைப்புகள் கீழே நம்ம செய்ய போகிறோம். අපි ඉදිරියට මේ විදිහට දවස් 10 දවස් 7 දවස් 3 විදිහට බයිබල් ස්ටඩි එකක් බයිබල් විදිහට අපි මේ ආකාරයෙන් කරන්න යනවා. இனி வருகிற நாட்கள்ல பிரைஸ் அண்ட் வர்ஷிப் குறித்து நாம செமினார் செய்ய இருக்கிறோம். අපි එන්නා වූ කාලයේ ප්‍රශංසාව ගැන අපි සෙමිනා එකක් කරන්න යනවා. எங்களோட பிரசன்சர் என்கிறதான அந்த ஆராதனை குறித்துதான செமினாரை நாம செய்ய இருக்கிறோம். ප්‍රශංසකයන්නා වූ අපේ ඒ නමස්කාරයේ සම්බන්ධ සෙමිනා එක අපි පටන් ගන්නට යනවා. சுகமளித்தலும் விடுதலையும் என்கிறதான காரியத்தை குறித்து செமினார் நடத்த இருக்கிறோம். අපි ආයෙ බලාපොරොත්තු වෙනවා සුව කිරීම සහ ගැලවීම සම්බන්ධ සෙමිනා කිරීමට. ஹீலிங் அண்ட் டெலிவரன்ஸ் செமினார். සුවය සහ ගැලවීමේ සෙමිනා එක. அடுத்தது தீர்க்கதரிசிகளுக்கான செமினார் நம்ம நடத்த இருக்கிறோம். ඒ වගේම දිවසිවරයන් සඳහා වූ සෙමිනා එකකුත් අපි කරන්නට යනවා. விசேஷமா தீர்க்கதரிசன அழைப்புல இருக்கிற உங்களுக்காக கர்த்தர் பேச சொன்னதான ஒரு சில காரியத்தை நான் ஆயத்தப்படுத்தி கொண்டிருக்கிறேன். මම සූදානම් වෙමින් සිටින විශේෂයෙන්ම දිවසිවර ආලේපෙන් සිටිනා වූ අය සඳහා. சோ இப்படிப்பட்டதான ஒவ்வொரு காரியங்களை செய்யும் போது உங்களுக்கு சர்டிபிகேட் கொடுக்கப்படும். ஒரு குறிப்பிட்ட ஒரு ஸ்தானம் ஒரு இடம் வந்ததுக்கு பிறகு நீங்க ஒரு நல்ல ஒரு மெச்சூர்டான நல்ல ஒரு தலைவராக வந்தது என்பதாக உங்களை கர்த்தருக்கு சித்தமா இருந்தா நம்ம கிராஜுவேட் பண்ணி கர்த்தர் ஊழியத்துல உங்களை பயன்படுத்துவோம். මේ ආකාර විවිධ දේවල් අපි උගන්වන්නට යනවා. ඒකෙන් ඔබ සර්ටිෆිකේට් ගන්නට යනවා. ඔබ යම් තැනකට අවිත් වර්ධනය වුණායින් පසු අපි ඔබට ග්‍රැජුවේෂන් එකක් ආකාරයෙන් දෙන්න යනවා. ஒவ்வொரு நம்முடைய இந்த கோர்சஸ்லயும் இந்த நாட்களில் நீங்க பங்கு பெற்ற பின்பதாக எங்களுடைய அதிகாலை மீட்டிங்கள் உங்களுக்கு வாய்ப்புகள் கொடுக்கப்படும். நீங்க கர்த்தருடைய ஆராதனை நடத்துவதற்கு ஏன் வார்த்தைகளை கொடுப்பதற்கான ட்ரைனிங் கொடுத்து உங்களை நாம் உருவாக்குவதற்கான வாய்ப்புகளும் உங்களுக்கு கொடுக்கப்படும். මේ ආකාරයේ ඔබ මේ සිරු රැස්වීමට සහභාගී වෙද්දී ඉදිරියේදී ඔබට වචනය දෙන්නට නමස්කාරය කරන්නට අවස්ථාවන් අපි ලබා දෙනවා. எப்படி தீர்க்க தரிசனமாய் பிரசங்கம் பண்ணுவது, எப்படி பிரசங்கம் பண்ணுகிற ஊழியம் எப்படி இருக்கும், இவைகளை குறித்து உங்கள் மத்தியில வருகிற நாட்கள நாம செமினார்களை நாம செய்ய போகிறோம். කොහොමද ප්‍රපේතමය ආකාරයෙන් වචනේ බෙදාගන්නේ, නමස්කාරය කරන්න කියන මේ දේවල් ගැන අපි සෙමිනා කරන්නට යනවා. So get ready. ඒ නිසා සූදානම් වන්න. இதற்கு ஆயத்தப்படுங்க. මේ සඳහා සූදානම් වෙන්න. ஜெபியுங்க. යාඥා கர்த்தர் කරන්න. மகத்துவமான காரியங்களை செய்வார்.